லெசன் 8 டே 21. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நேரம் சம்பந்தப்பட்ட ஹிந்தி வார்த்தைகள் பற்றி பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ 201 முதல் 210 வரை. காலை, சுபஹ், சுபஹ். மதியம், दोपहर, दोपहर. मालै, शाम, शाम. இரவு, रात, रात. இன்று, आज, आज. நேற்று, कल, कल. நாளை, कल, कल. இந்த கல் என்ற வார்த்தைக்கு இரண்டு பொருள் உள்ளன. நேற்று என்பதற்கும் நாளை என்பதற்கும் ஒரே பொருள்தான். இதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது என்றால், அது பயன்படுத்தக்கூடிய காலத்தை பொறுத்து அதனுடைய பொருள் நேற்றா அல்லது நாளையா என்பது மாறுபடும். இறந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டால் கல் என்ற வார்த்தை நேற்று என்ற பொருளை தரும். எதிர்காலத்தில் பயன்படுத்தப்பட்டால் அந்த கல் என்ற வார்த்தை நாளை என்ற பொருளை தரும். நேற்று முன்தினம், பர்சோ, பர்சோ. நாளை மறுநாள், பர்சோ, பர்சோ. இந்த பர்சோம் என்ற வார்த்தையும் இரண்டு பொருளை தரும். இதுவும் காலத்தை பொறுத்து இதனுடைய பொருள் மாறுபடும். இறந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டால் நேற்று முன்தினம் என்றும், எதிர்காலத்தில் பயன்படுத்தப்பட்டால் நாளை மறுநாள் என்ற பொருளையும் இந்த பர்சோ என்ற வார்த்தை குறிக்கும். நாள் அல்லது தினம், தின், தின். நேரம் சம்பந்தப்பட்ட இந்த 10 வார்த்தைகளும் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான கேள்வி. நேற்று அல்லது நாளை இதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும்? உங்களுடைய பதிலை கமெண்ட் பண்ணுங்க. தன்யவாத் தோஸ்தோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.